ஓகே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ நம்ம வந்து இப்போது அடுத்த செஷனில் இருக்கோம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம் என்னென்ன அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாத்தையுமே. ஸோ ப்ரீவியஸாக என்னெல்லாம் பார்த்துருக்கோம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால சொல்கிறேன். ஸோ இந்த இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதில் என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதில் நமக்கு வந்து 2 மெத்தட் இருக்கும். நம்ம 2 மெத்தட் படிக்க போகிறோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம 2 மெத்தட் படிக்க போகிறோம். அதில் கோமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம் பார்த்தோம். அந்த கட்டிங் பிளேன் அல்காரிதம் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று பியூர் இன்டீஜர், மிக்ஸ்டு இன்டீஜர். ஸோ பியூர் இன்டீஜர்னால் எல்லாமே நமக்கு வந்து இன்டீஜர் சொல்யூஷனாக இருக்கணும். அல்லது மிக்ஸ்டு இன்டீஜர்னால் ஒரு ஸ்பெசிஃபைடு வேரியபிள்ஸ் மட்டும் நமக்கு இன்டீஜராக இருந்தால் போதும். ஸோ அந்த ரெண்டாவதாக பார்த்தது தான் வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம். ஸோ இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது எப்படி நமக்கு வந்து கட்டிங் பிளேன் அல்காரிதம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட கனெக்ட் ஆயிருச்சோ, சாதாரண எல்பிபியை சால்வ் பண்ணுற சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட கட்டிங் பிளேன் அல்காரிதம் கனெக்ட் ஆயிருச்சோ, அதே மாதிரி இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம் வந்து நமக்கு கிராஃபிக்கல் மெத்தடை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் அல்லது அல்காரிதம் வாடவர். ஸோ நம்ம பார்க்க போகிறது பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். ஸோ இது எது கூட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ அந்த கிராஃபிக்கல் மெத்தடை உங்களை ரிவைஸ் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கிராஃபிக்கல் மெத்தடை நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கான வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன், இதில் முன்னாடி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் கிராஃபிக்கல் மெத்தட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் என்ன பண்ணுவோம், நமக்கு 2 வேரியபிள் இருக்கிற ப்ராப்ளம் மட்டும்தான் கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இதில் கவலைப்பட தேவையில்லை. இந்த பிரான்ச் அண்ட் பவுண்டில் நம்ம 2 வேரியபிள் இருக்கிற ப்ராப்ளம் மட்டும்தான் சால்வ் பண்ண போகிறோம். அதில் மாதிரி நமக்கு 6-7 வேரியபிள்லாம் வராது. ஸோ இப்போ 2 வேரியபிள் முடிவாகி போச்சு. அந்த 2 வேரியபிளுக்கு கிராஃப் போட போகிறோம். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கிராஃபை பிரான்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை ஒரு பிரான்ச்சாக பிரித்து அந்த பிரான்ச்சில் நம்ம பவுண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் அப்படின்னு பேர். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் செப்பரேட்டாக கிராஃப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடில் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், 2 வேரியபிள் இருக்கிறது. அண்ட் இதில் வந்து அல்காரிதம். ஸோ அல்காரிதம் வந்து எந்த மெத்தடில் போகணும், ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது அல்காரிதம். ஸோ அதுக்கான நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் ரூமில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கிளாஸ் ரூமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்ஸ் இருந்திருக்கும், நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் ஜஸ்ட் அதோட இனிஷியல் டைட்டில்ஸ் மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இனிஷியலைசேஷன். ஸோ அது என்ன இனிஷியலைசேஷன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். கிவன் ப்ராப்ளமை ஸ்டாண்டர்ட் எல்பிபியாக மாற்றணும். ஸோ ஸ்டாண்டர்ட் எல்பிபியாக மாற்றணும் கூட அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 வேரியபிள் ப்ராப்ளமை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த லெஸ்னர் ஈக்குவல்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அது இல்லாமல் நம்ம ஈக்குவல்ட்டாக மாற்றிடணும். ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அது என்ன இருக்குது, obtain the optimal solution for the linear programming problem ignoring integer restrictions. ஸோ அங்கே பண்ணால் தான் இங்கேயும் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆப்டிமல் சொல்யூஷனை அப்டைன் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு 2 வேரியபிள் இருந்தால் தான் கிராஃப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ if the solution to the LP problem say is infeasible or unbounded, the solution to the given integer programming problem is also infeasible or unbounded as the case may be. ஸோ அப்போது இந்த கேஸில் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணும்போதே இன்ஃபீசிபிள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அது ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்ளைன் பண்ண முடியாது. மேபி நம்ம அதுக்கப்புறம் வேணால் அதை ப்ரொசீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அண்ட் ரெண்டாவது என்னன்னா, if the solution satisfies the integer restrictions, the optimal integer solution has been obtained. ஸோ இப்போது அந்த சொல்யூஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம பிரான்ச் அண்ட் பவுண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நமக்கு இன்டீஜர் சொல்யூஷன் வந்துச்சுன்னா நம்ம அதோடய டெர்மினேட் பண்ணிக்கலாம். So if one or more basic variable do not satisfy integer requirement, then go to step 2. So இதில் ஏதாவது ஒரு வேரியபிள் நமக்கு இன்டீஜராக இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு டெசிமல் பிளேசஸ்லையோ ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா ஸ்டெப் 2க்கு போயிடும். ஸோ let the optimal value of the objective function is z. ஸோ ஃபஸ்ட் ஒரு வேல்யூக்கு நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ. ஸோ this value provides an initial upper bound on objective function value and is denoted by ZU. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வர சொல்யூஷனுக்கு ஒரு வேல்யூ தெரியுமா, ஸோ அதான் வந்து நம்ம அப்பர் பவுண்ட், இனிஷியல் அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அண்ட் ஃபைண்ட் அ feasible solution by rounding off each variable value. The value of the objective function so obtained is as lower bound and it is denoted by ZL.
ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அ feasible solution by rounding off each variable. அந்த ஒவ்வொரு வேரியபிளையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு the value of the objective function so obtained is used as a lower bound. ஸோ அப்போ அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம லோவர் பவுண்ட் அப்படின்னு சொல்லிடணும். ஓகே, ஸோ அந்த அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். அந்த ஸ்டெப் பேர் என்னன்னா பிரான்ச்சிங் ஸ்டெப். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், பிரான்ச் பண்ண போறோம். ஓகே, ஸோ பிரான்ச்சிங் ஸ்டெப் நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு இன்டிஜர் சொல்யூஷன் வந்துச்சுன்னா அப்படியே நிறுத்திடணும். ஸோ இன்டிஜர் சொல்யூஷன் வரல, ஏதாவது ஒன்றுக்கு இன்டிஜர் சொல்யூஷன் வரலன்னா நம்ம ஸ்டெப் 2 போகிறோம். ஸோ ஸ்டெப் 2 தான் என்னது, பிரான்ச்சிங் ஸ்டெப். இந்த பிரான்ச்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நமக்கு x1 is equal to 1, x2 சரி 1.5 சம்திங் வருது, x2 is equal to some 2.5 சம்திங் வருது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு வேரியபிளை சூஸ் பண்ணிட்டு நம்ம பிரான்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ பிரான்ச் பண்ணுறது எப்படின்னா அந்த அல்காரிதம்லேயே இருக்குது. அதாவது xk is less than or equal to xk, அதாவது இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகே, ஸோ இதில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா ஸோ இந்த 2.5 நம்ம ஒரு வேல்யூ இதில் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இதில் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்ன, அதுதான் வேல்யூ வரும். ஸோ இந்த 2.5க்குள்ளே இருக்கிற கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்ன 2, அது வேல்யூ வரும். ஓகே, ஸோ அது அண்ட் xk is greater or equal to xk plus 1. ஸோ xk plus 1னா இதில் 2 plus 1 3, அதாவது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு நான் சொல்கிறேன். ஸோ x2 is less than or equal to ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டு, அதுக்கப்புறம் x2 is greater than or equal to 3, இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயினை நம்ம கிவன் ப்ராப்ளமோட அட்டாச் பண்ணிட்டு அதை தனியாக சால்வ் பண்ணணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். அண்ட் இந்த கன்ஸ்ட்ரெயினை கிவன் ப்ராப்ளமோட அட்டாச் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது தனியாக ஒரு சொல்யூஷன் வரும். ஓகே, ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் அது இன்டிஜராக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப் வந்து பிரான்ச்சிங் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி எந்த வேரியபிளுக்கு நமக்கு இன்டிஜர் வரலையோ அதை என்ன பண்ணணும், பிரான்ச்சாக பிரிச்சுக்கணும். ஓகே, so let xk be the one such variable that which does not have an integer value and also has the largest fractional value. so adula enna irukkum, largest fractional value. so largest fractional value ngadha na adukku chinna oru trick solran paathukalam. just graph pathale namakku theriyum. so branch or partition LPA into two new LP sub problems. so rendu problem pirikkanum, adula oru problem la idha constraint add pannikanum given problem oda, and adutha constraint la given problem oda idha mattum add pannikanum. so idha vittanum. okay, ஸோ கொஞ்சம் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா அந்த கிவன் ப்ராப்ளமில் இதை மட்டும் அட்டாச் பண்ணோம்னா தனியாக ஒரு ப்ராப்ளம், அண்ட் அதே கிவன் ப்ராப்ளமில் இதை மட்டும் தனியாக அட்டாச் பண்ணோம்னா அது தனியாக ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ ரெண்டு ப்ராப்ளமாக பிரிச்சிட்டோம். ஓகே, ஸோ அந்த ரெண்டு ப்ராப்ளமே இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மூணாவது ஸ்டெப்பு பேர் என்ன அப்படின்னா நமக்கு பவுண்டிங் ஸ்டெப். ஸோ அதனால பவுண்டிங் ஸ்டெப் நம்ம இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணிட்டோம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினோடனே இந்த ரெண்டு ப்ராப்ளமோட சொல்யூஷனை பொறுத்து இந்த ரெண்டு ப்ராப்ளமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமுக்கு நமக்கு வந்து இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன். ஸோ அதை நம்ம அதுக்கப்புறம் சால்வ் பண்ண தேவையில்லை. அதில் அன்பவுண்டட் சொல்யூஷன் வந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ ஆக்சுவலாக அது படிச்சு பார்த்தா தெரியும். ஸோ அப்டைன் தி ஆப்டிமல் சொல்யூஷன் ஆஃப் சப் ப்ராப்ளம்ஸ் பி அண்ட் சி. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த ரெண்டாக பிரிச்ச ப்ராப்ளம் இருக்கா. ஸோ ஏன்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் வந்து பிசின்னு ரெண்டாக பிரிச்சுட்டேன். ஸோ அந்த ரெண்டில் ஒரு இசட் வேல்யூ வந்துருக்கும் இல்லையா. ஸோ அந்த இசட் வேல்யூவில் எது இன்டீஜராக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அட் த சேம் டைம் அதுக்கு ஒரு வேல்யூ வந்துருக்கும். ஸோ இதையும் அந்த அப்பர் பவுண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த அப்பர் பவுண்டை கம்பேர் பண்ணுறதுல இங்கே ரீசனே கிடையாது, ஏன்னா அங்கே இன்டீஜர் சொல்யூஷனே வரல. ஸோ அந்த இன்டீஜர் சொல்யூஷனுக்கு வந்த அந்த இசட் வேல்யூவை நம்ம மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது லோவர் பவுண்ட் அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது லோவர் பவுண்ட், அதாவது நம்ம அப்டேன் பண்ண வேண்டியது ரொம்ப மேக்ஸிமம் ஆஃப் இசட்டு இப்போதைக்கு கிடச்சிருக்கிறது இது. ஸோ இதுதான் இப்போதைக்கு லோவஸ்ட். ஸோ இதுக்கு மேலேயும் கூட நமக்கு இசட் வேல்யூஸ் வரலாம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இதோட அதிகமாக வருதா இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு பவுண்ட் பண்ணிடணும். ஸோ பவுண்ட்னா லோவர் பவுண்டை செட் பண்ணி வச்சிடணும். ஓகே, அண்ட் மூணாவது ஸ்டெப் என்னன்னா ஃபேத்தோமிங் ஸ்டெப். ஸோ இந்த ஃபேத்தோமிங் ஸ்டெப் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் தரம் பிரித்தல், அதாவது ஆராய்தல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ ஃபேத்தோமிங். ஸோ இதில் இந்த ரெண்டு ப்ராப்ளமோட சொல்யூஷனையும் கிளாஸிஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன போட்டிருக்கு, இந்த சப் ப்ராப்ளம் இஸ் அன் இன்ஃபீசிபிள் சொல்யூஷன். முதல்ல சொன்னேன் இல்லையா. ஸோ இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் வந்துச்சுன்னா அந்த பிரான்ச் டெர்மினேட் பண்ணிடணும், நம்ம அதுக்கு மேலே அதை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சப் ப்ராப்ளம் இஸ் அ ஃபீசிபிள் சொல்யூஷன் பட் நாட் அன் இன்டீஜர் சொல்யூஷன். ஸோ அது ஃபீசிபிளாக வந்துருச்சு ஆனால் இன்டீஜர் கிடையாது. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு வேரியபிளை சூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டெப் 2க்கு மறுபடியும் ப்ரொசீட் பண்ணிடணும். அண்ட் மூணாவது, if a subproblem is a feasible integer solution, examine the value of the objective function. If the value is equal to the upper bound,
and optimal solution has been reached, but if it is not equal to the upper bound but exceeds the lower bound, this value is considered as a new upper bound and return to step 2. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அப்பர் பவுண்ட், அதாவது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோடனே நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிக்கும் ZU அப்படின்னு. ஓகே, ஸோ அதெல்லாம் ZUன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் நமக்கு இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது. ஆனால் நம்ம அதை ரெண்டு பிரான்ச்சாக பிரிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ZUவில் சேம் வேல்யூ, இங்கே சம் எக்ஸ்னு வந்துச்சுன்னா இங்கேயும் சம் எக்ஸ்னு வந்துருச்சு அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு இந்த எக்ஸ் வரல, நம்ம இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணிட்டோம், ஒரு ஒய்ன்ற வேல்யூ லோவர் பவுண்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த லோவர் பவுண்டுக்கு அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபேக்டர் பண்ணி இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது ஸோ இதை இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுல, அப்போ இது வேண்டாம். ஸோ அப்புறம் இதை மறுபடியும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸோ இதான் லோ சாரி. ஸோ இப்போ வந்து இது இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அட் த சேம் டைம் நமக்கு ஒய்யோட வேல்யூ வருது இல்லையா. ஸோ அந்த ஒய்யோட வேல்யூ நான் என்ன பண்ணிட்டேன், லோவர் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணாதப்போ இதை மறுபடியும் பிரான்ச் எடுத்தோம்னா ரெண்டு ப்ராப்ளம் வரும். ஸோ இங்கே ஒரு Z வேல்யூ வரும், இங்கே ஒரு Z வேல்யூ வரும். ஸோ இது வந்து இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அட் த சேம் டைம் அந்த ஒய்யை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட போதும். ஸோ இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அட் த சேம் டைம் ஒய்யை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீட் நாட் டு பி அப்பர் பவுண்ட், அது அவசியம் கிடையாது. ஓகே, சரி நான் ப்ராப்ளம் சொல்லும்போது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு மாதிரி வேகாக இருக்கும். ஸோ அதை நான் மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்து அண்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெர்மினேஷன். இப்போ இதில் நம்ம பிரான்ச்சே பண்ண முடியாது, நம்ம கடைசியாகவே இன்டிஜர் சொல்யூஷன் வந்துருச்சு, அதில் வந்து Z வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம டெர்மினேட் பண்ணி முடிச்சிடணும். ஓகேயா, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நோ மோர் பிரான்ச் கிரியேட் பண்ண முடியாதுங்கிறப்போ அதை டெர்மினேட் பண்ணிடணும். அதான் ஸ்டெப் 5. ஓகே, எஸ். ஸோ இப்போ மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, சால்வ் பை பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம் அப்படின்னு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும், இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை ஒமிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து, ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் நார்மலாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நார்மலாக சால்வ் பண்ணி நமக்கு ஒரு Z வேல்யூ வந்திருக்கும். ஸோ அந்த Z வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் அதில் என்ன பண்ணல, இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, நமக்கு இன்டிஜராக சொல்யூஷன் வரல. ஸோ வராதப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனல் வேல்யூ எதில் இருக்கோ அதை நம்ம எடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தி அல்காரிதம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு நம்ம ரெண்டு கன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதில் 2.5 இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த 0.5 எடுத்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு கன்ஸ்டன்ட் எடுத்து ஆல்ரெடி கிவன் ப்ராப்ளமோட ஆட் பண்ணி அது சப் ப்ராப்ளம் B அப்படின்னு தனியாக ஒதுக்கி வச்சிடணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 2.5 இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த நம்பர் 3. ஸோ அதான் அல்காரிதம், இது மேக்ஸிமம் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ தெரிஞ்சா பாருங்க, இல்லாட்டி ஜஸ்ட் அந்த பாயிண்ட் எடுத்துட்டு இந்த லாஸ்ட் நம்பர் லெஸ் நாட் ஈக்குவல்னு போட்டணும், அல்லது அதுக்கு அடுத்த நம்பரை போட்டு லைக் கிரேட் நாட் ஈக்குவல்னு போட்டணும். ஓவராலாக அவ்வளோதான். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட் வரும். ஸோ இந்த கன்ஸ்டன்ட் எடுத்து என்ன பண்ணணும், அதே சேம் கிவன் ப்ராப்ளமோட சப்ஜெக்ட் கன்ஸ்டன்ட்ல ஆட் பண்ணிட்டு அதை தனியாக வச்சுக்கணும். ஸோ நமக்கு கொடுக்கும்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதை கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு மேக்ஸிமைஸ் Z கன்ஸ்ட்ரெயின்ட் 1 இருக்கும், கன்ஸ்ட்ரெயின்ட் 2 இருக்கும் இல்லையா. நான் என்ன சொன்னேன், இதை வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் 3ன்னு வச்சுக்கோங்க அண்ட் இதை கன்ஸ்ட்ரெயின்ட் 4ன்னு வச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து சப் ப்ராப்ளம் A இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது B அண்டு C, இந்த Bயில் என்ன இருக்கும் அப்படின்னா அதே கன்ஸ்ட்ரெயின்ட் அதே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் Z போட்டுக்கணும். கன்ஸ்ட்ரெயின்ட் 1 இருக்கும், கன்ஸ்ட்ரெயின்ட் 2 இருக்கும், கன்ஸ்ட்ரெயின்ட் 3 இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அதில் கன்ஸ்ட்ரெயின்ட் 4 வராது. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த சப்டிவிஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதில் அதே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் Z கன்ஸ்ட்ரெயின்ட் 1 இருக்கும், கன்ஸ்ட்ரெயின்ட் 2 இருக்கும், ஆனால் கன்ஸ்ட்ரெயின்ட் 4 தான் இருக்கும். நான் என்ன சொன்னேன், இதை எடுத்து கிவன் ப்ராப்ளமோட ஆட் பண்ணி தனியாக ஒரு ப்ராப்ளம், அண்ட் இதை எடுத்து கிவன் ப்ராப்ளமோட ஆட் பண்ணி தனியாக ஒரு ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அதான் வந்து பிரான்ச்சிங் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிரான்ச்சாக பிரிச்சுக்கிறோம். அடுத்து பவுண்ட் ஸ்டெப் அப்படின்னா இப்போ இதுக்கு நமக்கு ஒரு Z வேல்யூ வரும். ஸோ Z is equal to some 5 வருதுன்னு வச்சுக்கலாம். இங்கே நமக்கு ஃபஸ்ட்டே ஒரு Z வேல்யூ வந்திருக்கும். Z is equal to some 8ன்னு வந்திருக்குன்னா இதை நான் வந்து அப்பர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்பர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா Z is equal to 8ன்னு இதில் வந்துருச்சு அப்படின்னா அந்த சேம் டைம் இதில் நமக்கு இன்டிஜர் சொல்யூஷனும் வந்துருக்கணும். ஸோ இன்டிஜர் சொல்யூஷனும் வந்து Z is equal to 8ன்னு வந்துச்சுன்னா நம்ம இதை என்ன பண்ணலாம்,
எடுத்துக்கலாம். இதை வந்து feasible solution எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் மேக்ஸிமம் அப்படி வராது. ஸோ அப்படி வராதப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே சம் 7 வருது, இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோவர் பவுண்டாக எடுத்துப்பேன். ஓகே, ஸோ லோவர் பவுண்டாக எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நமக்கு இன்டிஜர் சொல்யூஷன் வந்துருச்சு, இதை ஸ்லிப் பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் இன்டிஜர் சொல்யூஷன் வரல. ஸோ அப்படி வரலங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மறுபடியும் 2 பிரான்ச்சாக பிரிக்கணும். ஸோ 2 பிரான்ச்சாக பிரித்தா இந்த 1 2 3 இருக்கா, நம்ம புதுசாக 4 and 5 சாரி 4 இருக்கா. ஸோ 5 and 6ன்னு 2 கன்ஸ்டன்ட் எழுதுவோம் அந்த வேரியபிள் வச்சுட்டு. ஸோ இதில் 1 2 3 and 5, அதுக்கப்புறம் 1 2 3 and 6. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி 2 ப்ராப்ளம் வச்சுக்குவோம். ஸோ இதில் நமக்கு ஒரு z வேல்யூ வருது. ஸோ இது இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நமக்கு z is equal to some 7.5 சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை லோவர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்பர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வருது அப்படின்னா z is equal to some 7.2 வருதுன்னு வச்சுக்கோமே. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், நமக்கு 3 இடத்துல இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அப்போ 3 இடத்துல நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கு. ஸோ அதில் எது மேக்ஸிமம்னு பார்க்கணும். நமக்கு 8 எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 8 எங்கேயுமே இல்லைங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை லோவர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் 7.2. ஸோ அந்த 7.2 அப்படியே இங்கே வந்து பார்க்குறப்போ நமக்கு 7.2 அதை விட அதிகம். ஓகே, அப்போ இதை அடுத்த லோவர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் அடுத்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7.5 வரும். ஸோ அட் த சேம் டைம் இது இன்டிஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் நமக்கு தேவையான ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ இவ்வளோ தான் ஓவரால் ஐடியா. ஸோ இந்த ஃபேக்டார்மிங் ஸ்டெப்னா என்னன்னா இதில் இன்ஃபீசிபிளாக வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, ஸோ இது சப்போஸ் இதில் இன்ஃபீசிபிளாக வந்துருச்சு அப்படின்னா இதை நம்ம இந்த பிரான்ச்சே பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து இதில் இன்ஃபீசிபிளாக வந்துச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். ஓகேயா, ஸோ இதை நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம், நமக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அதில் இதில் x1 அண்ட் x2 ஆர் கிரேட் நாட் ஈக்குவல் டு 0 அண்டு இன்டீஜர்ஸ். ஸோ இந்த வார்த்தை இருந்தால் மட்டும்தான் அது ILPP ஆகும், இல்லாட்டி அது வெறும் LPP ஆகிடும். ஓகே, ஸோ சால்வ் தி ஃபாலோயிங் ILPP யூசிங் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். ஸோ மேக்ஸிமைசேஷன் போட்டு நமக்கு இங்கே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்குவோம். கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ 2x1 + 3x2 எஸ். அண்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் 6x1 + 5x2 ≤ 25 and x1 + 3x2 ≤ 10. ஓகே, ஸோ இதில் x1 and x2 ≥ 0 அண்ட் இன்டீஜர். ஸோ இது ஒரு ILPP அண்ட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணது இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை ஒமிட் பண்ணிடணும். ஸோ இன்டீஜராக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும், இதை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணி ஃபீஸிபிள் சொல்யூஷன் எடுத்துருவோம். ஸோ எப்படி கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம்? ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும், எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்ல இருந்தும் நம்ம அதை ஈக்குவேஷனாக மாற்றி நம்ம 2 பாயிண்ட் எடுத்துடணும்.
அப்படி எடுத்துட்டு அதை வச்சுட்டு நம்ம அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டணும். அந்த லைனுக்கு இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஃபீஸிபிள் ரீஜனை கால்குலேட் பண்ணிடணும். ஓகேயா? ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின், ஸோ இதை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் வச்சுப்போம், ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின் வச்சுப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஸோ அந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினை ஒரு ஈக்குவேஷனாக மாற்றி, அதாவது 6x1 + 5x2 = 25. ஓகே, ஸோ இதில் x1 = 0 அப்படின்னு போட்டால் என்ன வரும்? ஸோ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ப்ளஸ் 0 + 5x2 = 25. ஸோ அப்போ x2 = 5. ஸோ அப்போ நம்ம பாயிண்ட் என்னது? 0, 5 ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன். ஸோ அடுத்து இன்னொரு பாயிண்ட் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? x2 = 0ன்னு போடுறேன். ஸோ x2 = 0ன்னு போட்டால் நமக்கு என்ன வரும்? இந்த x2 பார்த்து 0 ஆயிடும். அப்போ 6x1 = 25 இருக்கும். x1 = 25/6. அப்போது x1 = 4 6 are 24 டாட் வச்சு 0 சேர்த்திப்போம். அதுக்கப்புறம் 1 6 are 6 அண்ட் அதுக்கப்புறம் 4.1 1 6 are 6 அண்ட் ரிமைனிங் 4 இருக்கும். 0 சேர்த்திப்போம். நமக்கு 40 வராதா? எஸ், 6 6 are 36 வரும். ஸோ அகெயின் 4 வரும். 4.16 சம்திங். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு 4.16, 0. ஓகே, ஸோ நமக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து. ஸோ இதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து நமக்கு 2 பாயிண்ட் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு x1, ஸோ ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின் x1 = 0ன்னு போடும்போது நமக்கு 3x1 = 10 இருக்கும். அப்போ x1 = 10/3 which is 3.3 சம்திங் வரும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு 0, 3.3. அண்ட் அடுத்து அதே மாதிரி x2 = 0ன்னு போடணும். அப்படி போடும்போது நமக்கு என்ன வரும்? x1 = 10 வரும். அப்போ அந்த பாயிண்ட் என்ன நமக்கு? 0, 10. அப்படியா? ஓகே, ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்க. x1க்கு 10, x2க்கு 0. அப்போ என்ன பண்ணணும்? மாற்றி 10, 0. இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுனாலும் அப்படி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுவேன். ஸோ இதில் ஒவ்வொரு இன்இக்வாலிட்டியும் எடுத்துகிட்டு நான் அதை ஈக்குவேஷனாக மாற்றி எழுதணும். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு வேரியபிளை 0 பண்ணால் ரெண்டாவது வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் ரெண்டாவது வேரியபிளை 0 பண்ணால் ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட், இந்த இன்இக்வாலிட்டி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஃபஸ்ட்டு வேரியபிளை 0 பண்ணால் ரெண்டாவது வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ 0, 3.2. ஸோ இப்போ ரெண்டாவது வேரியபிளை 0 பண்ணால் ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் வேரியபிளோட வேல்யூ முன்னாடி போட்டு செகண்ட் வேரியபிளோட வேல்யூ முன்னாடி போட்டுருவோம். ஓகேயா? ஸோ அந்த பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் கிராஃப் போடுறதுக்காக. ஸோ என்னது? ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினோட பாயிண்ட்ஸு 0, 5 அண்டு 4.16, 0. அண்ட் ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயினோட பாயிண்ட் நமக்கு என்னது? 0, 3.3 அண்ட் 10, 0. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிராஃப் போட போகிறோம். ஸோ கிராஃப்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்லேருந்து 2 பாயிண்ட் எடுத்து வச்சோம் இல்லையா? ஸோ அதை கிராஃபில் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அப்படி ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு லைன் வரும். ஸோ கிராஃப் இனிமேல் யூஸ் ஆக போகுது. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பெருசாகி போட்டுறவா? இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். ஆனால் ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ இங்கே 0 வச்சுக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6. ஸ்பேஸ் விட்டு எழுதலாமே. கிராஃப் பெருசாக தானே போகும். 1, 2, 3, 4, 5. ஸோ x2ல நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? x2ல அப் டு 10 வரைக்கும் தேவைப்படுமா?
ஓகே ஓகே. ஸோ இங்கே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த நல்ல தூரத்தில் 10 இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த அதுக்கப்புறம் x2 என்ன இருக்குது 5 0 இதில் 5 வரைக்கும் இருந்தால் போதும். ஓகே 1 2 3 4 5. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்தோம் இல்லையா பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன 0,5. ஸோ இது x1 ஆக்சிஸ், இது x2 ஆக்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு x1ல் 0 அண்ட் x2ல் 5 அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் மார்க் பண்ணிடணும். ஸோ இது 0,5. ஓகே அண்ட் அடுத்து x1ல் 4.6 x2ல் 0. ஸோ x1ல் 4.16 அப்ராக்சிமேட்டாக நான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமா. ஸோ இது வந்து 4.16, 0. ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணால் அதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட லைன். ஸோ அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடலாம். எஸ். ஸோ இப்போ என்னாச்சு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட லைன் வந்து 2 பாயிண்ட் எடுத்து ரெண்டையுமே பிளாட் பண்ணி அதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்து என்னன்னா நமக்கு ஃபஸ்ட்டு x1க்கு 0 x2ல் 3.3. ஸோ x1க்கு 0 x2ல் 3.3னா இங்கே வரும். ஸோ 3.3 சம்திங் இங்கே வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ 0,3.3 அண்ட் 10,0 x1ல் 10 x2ல் 0. ஸோ இது 10,0. இந்த ரெண்டு லைனையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டோம். ஸோ அதான் வந்து ஈக்குவேஷன் 2ஓட லைன். நான் தெரியணுங்கிறதுக்காக இங்கே நம்பர் போட்டு வச்சுக்கிறேன் 1 அண்ட் இது 2. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணுமா. எஸ். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும். ஸோ இது என்னது ஈக்குவேஷன் 2ஓட லைன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டுலேருந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்தேன். 2 பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணி ஸ்ட்ரைட் லைனாக போட்டு நான் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேயா. ஸோ இதில் ஃபீசிபிள் ரீஜன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபீசிபிள் ரீஜன் எப்படி இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை நல்லா பார்க்கணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு லெஸ் தெனா அல்லது ஈக்குவலாக இருக்கிற எல்லா ரீஜனுமே இதுக்குள்ளே வரும். ஓகே அப்போ ஃபஸ்ட்டு ரீஜனுக்கு லெஸ் தெனா அல்லது ஈக்குவலாக அப்படின்னா எங்கே வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட லைன் இல்லையா. ஸோ அப்போ இது எல்லாமே வரும். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கிற மாதிரி ரீஜன்லாம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டாவது ஈக்குவேஷன் லைன். ஸோ இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன் லைன். இதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிராஸ் மாற்றி போட்டுக்கலாம். ஓகே அப்படி கிராஸ் மாற்றி போட்டால் தான் நமக்கு வித்தியாசம் தெரியும். அதை வச்சு நம்ம ஃபீசிபிள் ரீஜன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலாக பொதுவாக பென்சிலில் ஷேட் பண்ணுவோம், அதனால் ஈஸியாக சொல்லலாம். அந்த போர்டில் ஷேட் பண்ணுவோம், இல்லை ஷேட் பண்ண முடியல, அதனால் நான் கிராஸ் போடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஸ் தெனாக இருக்கிற ரீஜன் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் லெஸ் தெனாக இருக்கிறதுலாம் எங்கே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்க. 3 இருக்கா, 3 கம்மியாக இருக்கிறதுலாம் எங்கே இருக்கும் இங்கே கீழே இருக்கும். அப்போ இந்த ரெண்டாவது லைனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே என்னது ஃபீசிபிள் ரீஜன். ஓகே கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம தேடுற ஃபீசிபிள் ரீஜன் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயினுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீசிபிள் ரீஜன் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு லைனும் எங்கே ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஸ்ட்ரைக் ஆகுதா, இல்லை இங்கே ஸ்ட்ரைக் ஆகுதா, வேறு எங்கே ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல. ஓகே ஸோ அதை மட்டும் நான் தனியாக மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த பார்டர் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணணும். ஸோ இந்த பார்டர் பாயிண்ட் இதை சம் ஓன்னு வச்சுக்கிறேன், இதை சம் ஏ, இது பி, இது சி. ஸோ இந்த பாயிண்ட்லாம் தெரியுமா. ஸோ 4.16, இது 0, இங்கே 0.3, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸில் அதாவது நம்ம செலக்ட் பண்ண இந்த ஃபீசிபிள் ரீஜனோட எண்டு பாயிண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். அதான் நமக்கு தேவையான சொல்யூஷன் இல்லையா. ஸோ ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இந்த பாயிண்ட் 0,0 தெரியும். ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0,0 அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு என்னது 4.16, அண்ட் அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் நமக்கு என்னது. ஸோ அந்த பாயிண்ட் தெரியாது, இது வந்து 0, A, B அண்ட் இந்த Cன்ற பாயிண்ட்டு 0,3.3. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் கொண்டு போய்
சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன 2x1 + 3x2, அதாவது x1க்கு பதிலாக 0 பண்ணணும், x2க்கு பதிலாக 0 பண்ணணும். அப்போ நமக்கு z-ஓட வேல்யூ இங்கே என்ன வரும் 0 வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே x1க்கு பதிலாக நம்ம 4.16 பண்ணணும், x2க்கு பதிலாக 0 பண்ணணும். ஸோ 2 × 4.16 அப்படிங்கிறப்ப நமக்கு 8 பாயிண்ட் சம்திங் வந்துடும். ஓகே, நான் பாயிண்ட் சம்திங் என்ன எழுதலை. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், x1க்கு 0 போட்டோம்னா x2ல 3.3 சம்திங் போடணும். ஸோ அப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 9 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இதில் அந்த பீன்ற பாயிண்ட் தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக அது சீன்ற பாயிண்ட், ஐம் சாரி. அண்ட் பீன்ற பாயிண்ட்டை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு பாயிண்ட் என்னது, 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் அது. அந்த பாயிண்ட் தெரியலன்னா அந்த 2 லைனோட ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடைச்சிடும், அதோட வேல்யூ கிடைச்சிடும். இந்த 6x1 இருக்கு, இங்கே வெறும் x1 மட்டும் இருக்கு. அப்போ இதை ஃபுல்லாக 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், 6x1 கொண்டு வந்துடலாம். ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6x1 + 5x2 = 25 ஆல்ரெடி இருக்கு. இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6x1 + 6 3s are 18x2 = 60. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணால் மைனஸ் 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 சேஞ்ச் பண்ணால் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு 5 - 18 நமக்கு 13x2 வரும். அண்ட் 25 - 16 நமக்கு -35 வரும். ஓகேயா, ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா x2 = 35/13. ஓகே, ஸோ x2க்கு என்ன வந்துச்சு 35/13. அதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வரும், 2 13s are 26 அண்ட் டாட் வச்சுட்டு நம்ம 26ல இருந்து 35 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 9 வருமா. ஸோ அப்போ 9ங்கிறப்போ 9க்குள்ள 13 இல்லை. ஸோ அப்போ டாட் வச்சு 0 சேர்த்திப்போம். டாட் வச்சு 0 சேர்த்துட்டா நமக்கு 2.69 வரும். ஸோ அதான் இது x2. ஸோ இந்த 2.69 கொண்டு போயிட்டு இந்த 2 ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும், x1ஓட வேல்யூ வரும். ஸோ அது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா x2 = 2.69 நம்ம போயிட்டு அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஸோ x1 + 3 × 2.69 = 10 இல்லையா. அப்போ 2.69 × 3 என்ன வரும்னு பார்த்தோம், நமக்கு 2 3s are 6. அப்போது 3 6s are 18, 3 9s are 27 இல்லையா. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 0 அண்ட் இங்கே நமக்கு 8. ஸோ 8.07 சம்திங் வரும். எஸ், ஸோ அதை கொண்டு போய் 10லேருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 10.00லேருந்து 8.07 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இங்கே 3 வரும் அண்ட் இங்கே 9 வரும். 2.93, சாரி இதில் ஒன்று போயிடுச்சு. இப்போ 1.93 சம்திங் வரும். ஓகே, ஸோ x1 = 1.93, x2 = 2.69. ஸோ என்னது அதான் அந்த பாயிண்ட்டு 1.93 அண்ட் 2.69. ஓகே, எஸ். ஸோ இப்போ x1க்கு 1.93 அப்படின்னு இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும், x2க்கு 2.69 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு z-ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 11.91 வரும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்டரில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துட்டு அண்ட் அந்த பாயிண்ட்ஸை வச்சு அந்த பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். இன்கேஸ் அந்த பாயிண்ட் தெரியலன்னா அந்த பாயிண்ட்ல எந்த 2 லைனோட ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் ஆகுதோ ஸோ அதை வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை சால்வ் பண்ணி கேல்குலேட் பண்ணி அந்த பாயிண்ட் கொண்டு போய் z-ல போடணும். ஸோ இதில் எது மேக்ஸிமம்னு பார்த்தா இதில் நமக்கு 8 பாயிண்ட் சம்திங், 9 பாயிண்ட் சம்திங், 11 பாயிண்ட் சம்திங். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆப்டிமம் சொல்யூஷன். நான் சொன்ன அப்பர் பவுண்ட் இல்லையா, ஸோ அந்த ZU அப்படிங்கிறது இந்த 11.91 இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். ஓகேயா, ஸோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னன்னா இப்போ நமக்கு சொல்யூஷன் என்னது, x1ங்கிறது 1.93 அண்ட் x2ங்கிறது 2.69. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது இன்டீஜரா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா இதுதான் நமக்கு தேவையான வேல்யூ. ஆனால் இது இன்டீஜரா இல்லைங்கிறப்ப என்ன பண்ணணும், இதில் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக எது பெரிய நம்பரோ அதுதான். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x2ல 2.69. ஸோ இதான் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். அண்ட் இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி போகிறோம். அதான் பிரான்ச் ஸ்டெப், 2வது ஸ்டெப்புக்கு வரோம் இல்லையா. ஸோ இதுக்கே டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பண்ணுவோம் பொறுமையாக பண்ணலாம். ஸோ x2வை சூஸ் பண்ணி நான் பிரான்ச் பண்ண போகிறேன். ஸோ x2வை சூஸ் பண்ணால் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா இந்த xk is less than or equal to maximum function of xk. ஸோ அப்போ 2 அதாவது x2 is equal to நமக்கு என்ன வந்துச்சு, less than or equal to
2.69ல greatest integer function. அப்ப x2 less than or equal to 2 அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேல்யூ. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதிருந்தோம் இல்லையா? ஸோ xk is greater than or equal to xk plus 1. அப்போ அதே x2 is greater than or equal to என்ன சொல்லணும் அப்படின்னா இதுல greatest integer function 2 வந்துச்சு. ஸோ 2 plus 1 which is 3. அப்போ x2 is greater than or equal to 3. ஸோ இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துருச்சு. ஸோ இது என்னது? மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட், இது நாலாவது கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த given LP ப்ராப்ளமை நான் ரெண்டு சப் ப்ராப்ளமாக பிரிக்க போறேன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, less than or equal to, greater than or equal to 3. பெருசா உள்ள அந்த பாயிண்ட்டுக்கு கம்மியா இருக்க நம்பர் less than or equal to, அதிகமாக இருக்க நம்பர் போட்டு greater than or equal to போட்டுறாங்க. ஸோ இப்போ ரெண்டு ப்ராப்ளமாக பிரிக்கும்போது போன ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி அந்த ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணி ரெண்டு பாயிண்ட் எடுத்து நம்ம ஃபீஸிபிள் ரீஜன்லாம் கால்குலேட் பண்ணியிருந்தோம். அதனால நம்ம ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணி ரெண்டு வேறு ப்ராப்ளமாக எழுதியிருந்தோம். ஓகே, ஸோ அப்படி எழுதுனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இதை வந்து சப் ப்ராப்ளம் பின்னு சப் ப்ராப்ளம் சின்னு நான் ஸ்பிட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது எப்படி எழுதுறதுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதை எப்படி ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட் நான் ஆட் பண்ணுது x2 less than or equal to 2. அதே மாதிரி எல்பி ப்ராப்ளம் சி வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், நாலாவது கன்ஸ்ட்ரெயின்ட் நான் ஆட் பண்ணுது x2 greater than or equal to 3. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் 3 கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கன்ஸ்ட்ரெயினோட லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி எழுதியிருந்தது தான். ஸோ இது 1. ஸோ அதே கிராஃப்லேயே மாடரேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் பண்ணல. ஓகே, அண்ட் இது 2. எஸ், ஐ எம் நாட் ராங். எஸ், இது 1 அண்ட் இது 2. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு நம்ம லைன் போடணும். லைன் போட்டு சப் ப்ராப்ளம் பிஏ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சப் ப்ராப்ளம் பிஏ சால்வ் பண்ணுறதுக்கு மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது? x2 less than or equal to 2. அப்போ x2 less than or equal to 2 அப்படின்னா x2 equal to 2 மாற்றுவோம் அதை. ஸோ x2 equal to 2 அப்படிங்கிறப்போ x1 0 இல்லையா? ஸோ அப்போ x1ல 0, x2ல 2, அந்த லைனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஃபீஸிபிள் ரீஜன் பார்க்கணும். ஸோ ஃபீஸிபிள் ரீஜன் நான் அதே மாதிரி லைனாக போடாமல் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த மூணு கன்ஸ்ட்ரெயினுக்கும் லெஸ் தெனாக இருக்கிற மாதிரி ரீஜன் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் லைன் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம், அதனால நான் அதை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு நமக்கு லெஸ் தெனாவோ ஈக்குவலாவோ இருக்க மாதிரி ரீஜன்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு உள்ள இருக்கிற எல்லா வேல்யூமே வந்துடும். ஸோ இது தட்ஸ் ஆவரமா 4, இது கம்மியாக இருக்க எல்லா வேல்யூ. ஸோ அப்போ இதுக்குள்ளே வந்துடுமா? வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின் பார்க்கணும். ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கு. ஸோ நான் எந்த வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு லெஸ் தென்னா இது வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயினுக்கு லெஸ் தென்னா நமக்கு இது மட்டும் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினுங்கிறப்போ இங்கே மேலே இந்த ரீஜனும் சேர்ந்து வந்துருக்கும். ஸோ மொத்தமாக இந்த லைன் ஃபுல்லாக உள்ளே வரும்போது நம்ம ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின் பார்க்கும்போது ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின் லைன் இங்கே இருக்கா? ஸோ அப்போ இதுக்கும் கம்மியாக இருக்கும். அப்போ இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணால் இந்த ரீஜன் மட்டும் வரும், ரெண்டுக்குமே கம்மியாக இருக்கிற மாதிரி ரீஜன். அண்ட் அடுத்து மூணாவது கன்ஸ்ட்ரெயின் பார்க்கும்போது x2 less than or equal to 2. ஸோ இது வரைக்கும் இங்கே இருந்து இப்படி வந்துருந்தோம்னா ஸோ இப்போ x2 less than or equal to 2 அப்படிங்கிறப்போ இந்த லைனுக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இந்த ரீஜன் இந்த லைனுக்கும் சேர்த்து கம்மியாக வரணும்னா எது கீழே வந்துடும்? இது கீழே வந்துடும். ஸோ அவனோட ஃபீஸிபிள் ரீஜன் என்னது? இது மட்டும்தான். ஸோ எப்படி சொன்னேன்னு புரிஞ்சுக்கங்க. நம்ம பிஜி வந்துட்டோம், ஒவ்வொரு வாட்டி நம்ம லைன் போட்டு இருக்க வேண்டாம், கன்ஃபியூஷன்ஸ் பண்ண வேண்டாம். ஓகேயா? ஸோ அப்போ என்னோட ஃபீஸிபிள் ரீஜன் வந்து மூணு லைனுக்குமே அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தா அதுக்கும் லெஸ் தென்னா இருக்கு, ரெண்டாவது லைன் பார்த்தா அதுக்கும் லெஸ் தென்னா இருக்கு, மூணாவது லைன் பார்த்தா எல்லாத்துக்குமே லெஸ் தென்னா இருக்கு. அப்போ மூணுக்குமே லெஸ் தென்னா இருக்கிற மாதிரி ஒரு ரீஜன் இது மட்டும் தான், இது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஆப்வியஸாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இதோட பவுண்டரி பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? இது 0, இது A. இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 4.16,0. அண்ட் இந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது. அண்ட் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நமக்கு 0,2. ஸோ x1ல 0, x2ல 2. ஓகே, ஸோ இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ்ல நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது? நமக்கு 6x1 plus 5x2, sorry, அது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின். 2x1 plus 3x2. எஸ், 2x1 plus 3x2. அதில் நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0 போடும்போது இதோட வேல்யூ என்ன வரும்? 0 வரும். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் 4.16,0. ஸோ இதில் 4.16,0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இங்கே 4.16 போடுவோம், இங்கே 0 போடுவோம். அப்போ நமக்கு 8 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, நான் 8 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த லைன் இந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது. ஸோ இது O, இது A, இந்த Bன்ற பாயிண்ட் தெரியாது. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 0,2, Cங்கிற பாயிண்ட் 0,2. ஸோ அதில் x1க்கு 0, x2க்கு 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே 0, இங்கே 6 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த Bன்ற பாயிண்ட் தெரியாதுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த தெரியாத பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிற அந்த லைனோட ரெண்டு லைனோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிற லைன் என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 6x1 plus
5x2 அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த லைனோட ஈக்குவேஷன் x2 is equal to 2. ஓகேயா? ஸோ 5x2 is equal to 25. எஸ், அதான் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைனும் நமக்கு எஸ் கரெக்டாக இருக்கு. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் நம்ம இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து x2 ஆல்ரெடி அதில் 2 தான், x1ஓட வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ இல்லை x2 என்ன பண்ணணும், 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு 6x1 is equal to 5 2s are 10, 25 minus 10 நமக்கு 15 வந்துடும். அப்போ x1 is equal to 2 6 are 12 வந்துருமா? அப்போ 2 பாயிண்ட் வந்துடும். அப்புறம் 5 6 are 30, ஸோ 2.5 வந்துடும். எஸ் கரெக்ட் தான், ஆக்சுவலாக நான் கரெக்டாக தான் செக் பண்ணேன். ஓகே, ஸோ அப்போ 2,2.5 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். ஸோ 2,2.5. ஸோ அதான். ஸோ இப்போ நமக்கு இந்த பீன்ற பாயிண்ட் கிடைச்சிருச்சு. பீன்ற பாயிண்ட் வந்து 2.5, 2. ஓகேயா? இப்போ 2.5, 2 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஸோ x1க்கு நம்ம என்ன பண்ணணும், 2.5, x2க்கு 2 போடணும். ஸோ x1க்கு 2.5 போட்டால் 5 அண்ட் அதுக்கப்புறம் x2க்கு வந்து நம்ம 2 போட்டோம்னா 3. அப்போ 5 + 6 நமக்கு 11 வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ வித் மேக்ஸிமம் ஆஃப் z ஈக்குவல் டு 11. ஸோ x1க்கு 2.5, x2க்கு 2. ஸோ இது ஒரு செட்டு. நமக்கு ஆக்சுவலாக அப்பர் பவுண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே 11.92 அப்படிங்கிறது அப்பர் பவுண்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூவாக வந்திருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ இதை வந்து லோவர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு 11 வந்துருச்சு. அட் த சேம் டைம் இங்கே இன்டீஜர் சொல்யூஷன் வந்திருந்தா அது லோவர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்டீஜர் சொல்யூஷன் வரல, அதனால நம்ம இதை லோவர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது எல்பி சப் ப்ராப்ளம் பியோட சொல்யூஷன். அண்ட் இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா சப் ப்ராப்ளம் சி. ஸோ இந்த சப் ப்ராப்ளம் சி என்னது, சேம் கிராஃப் தான், நான் அதை அழிக்க போகிறது இல்லை. ஸோ இந்த சொல்யூஷனை மட்டும் மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதுலேயே இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீசிபிலிட்டி ரீஜன் கால்குலேட் பண்ணணும். கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின், செகண்ட் கன்ஸ்ட்ரெயின், நம்ம தேர்ட் கன்ஸ்ட்ரெயின் விட்டுணும். ஃபோர்த் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் மார்க் பண்ணணும். ஃபோர்த் கன்ஸ்ட்ரெயின் என்னது, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு லைன் போட்டிருக்கேன், செகண்டுக்கு லைன் போட்டிருக்கேன் அண்ட் ஃபோர்த்தோட லைன் வந்து x2 greater than equal to 3. அப்போ 3ங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டணும். ஸோ அதான் வந்து ஃபோர்த் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இது வந்து பீன்ற ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ இந்த இடத்துல சின்ற ப்ராப்ளமோட சொல்யூஷன் இந்த இடத்துல இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு எந்தெந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தா இது வந்து 0,3 அண்ட் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னது 0,3.3 அண்ட் இந்த பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு லைனோட ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணுவோம். நமக்கு சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா x1க்கு 1, x2க்கு 3 வரும். ஓகேயா? ஸோ x1க்கு 1, x2க்கு 3. அது எப்படி சால்வ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷனில் போயிட்டு x2க்கு பதிலாக 3ன்னு போட்டிங்கன்னா நமக்கு x1க்கு 1ன்னு வந்துருமா? எஸ் அப்கோர்ஸ். ஏன்னா ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது, x1 + 3x2. எதுக்கு அதை பண்ணி பார்த்துருவோமே. ஸோ x1 + 3x2 is equal to 10ங்கிறது ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதில் என்ன சொன்னேன், x2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், 3ன்னு போடணும். ஸோ x2க்கு பதிலாக 3ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், x1 is equal to 3 3s are 9 வரும், equal to 10. அப்போ x1 is equal to 10 minus 9 which is 1. ஸோ வந்துச்சா? ஸோ x1க்கு 1, x2க்கு 3. ஸோ அதான் அந்த பாயிண்ட். அண்ட் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இதோட பவுண்டரி பாயிண்ட்ஸ் என்ன, ஆக்சுவலாக ஃபீசிபிள் ரீஜன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பாருங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே லெஸ் தானா இருக்கணும் அண்ட் இந்த ஒரு லைனுக்கு கிரேட்டர் தான் இருக்கணும்னு வரும்போது நமக்கு எந்த ரீஜன் வந்துடும் அப்படின்னா இந்த லைனுக்கு கிரேட்டர் தான் இருக்கிற இந்த ரீஜன். ஸோ இதுதான் சப் ப்ராப்ளம் சியோட ரீஜன். ஓகேயா? ஸோ நம்ம ப்ராப்ளமாக சால்வ் பண்ணியிருந்தோம்னா இதை போட்டுருக்க மாட்டோம், தனியாக சிக்கு தனியாக கிராஃப் போட்டுருந்தோம்னா நான் இது ஒரே கிராஃப்னுங்கிறனால அப்படியே சொல்கிறேன். ஓகே? ஸோ அப்போ இந்த ரீஜன் வந்துருக்கும். இந்த ரீஜனோட பவுண்டரி பாயிண்ட்ஸ்லாம் நான் இப்போ கால்குலேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ணி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ 0,3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 2x1 + 3x2. எஸ், 2x1 + 3x2. இதில் போயிட்டு x1க்கு பதிலாக 0, x2க்கு 3 போட்டால் நமக்கு என்ன வரும், அந்த a டேஷ் வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட் 9 வந்துடும். ஸோ அதில் b டேஷ்னா இந்த பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1 and 3. ஸோ x1க்கு 1, இதுக்கு 3 போட்டோம் அப்படின்னா இதுக்கு 1 போட்டால் 2, 3 போட்டால் 9, நமக்கு 10 வேல்யூ வரும், சாரி 11 வேல்யூ வரும். எஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் 0,3.3. ஸோ இங்கே 0, 3.3 நமக்கு 9 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஓகே? ஸோ அப்போ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே? ஸோ அப்போ x1க்கு 2, x1க்கு 1, x2க்கு 3 அண்டு அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ 11. ஸோ இது எல்பி சப் ப்ராப்ளம் சியோடது. ஓகே? இது நல்லா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபேத்தோமிங் ஸ்டெப் வந்துடும். ஃபேத்தோமிங் ஸ்டெப்பில் என்னன்னா நமக்கு போன ப்ராப்ளம்ல இன்டிஜர் சொல்யூஷன் வரல. x1க்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 2.5 வந்துச்சு,
x2 2 வந்துச்சு, இது இன்டீஜர் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இதை அடுத்த ஸ்டெப் அடுத்த பிரான்ச் ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் இதில் இன்டீஜர் சொல்யூஷன் வந்துருச்சு, x1 இன்டீஜர் x2 இன்டீஜர், நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு 11 வந்துருச்சு. இந்த 11 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோவர் பவுண்டாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லோவர் பவுண்ட். அண்ட் இதுக்கு மேலே வரதெல்லாம் இன்டீஜர் சொல்யூஷன் வந்து இதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது லோவர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன சொல்யூஷனுக்கு வரல. ஸோ இப்போ இந்த x1 என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ x1 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ நமக்கு x1 is less than or equal to 2 and x1 is greater than or equal to 3 ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது என்ன சப் ப்ராப்ளமோட ரிசல்ட்னு பார்த்தா இந்த LPBயோட சப் ப்ராப்ளம். ஓகே, ஸோ LPCயை விட்டுறணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம LPCயை டச் பண்ணவே கூடாது, ஏன்னா அதில் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்துருச்சு, அது இன்டீஜராகவும் இருந்துச்சு. ஸோ அதை விட்டுறணும். ஸோ இப்போ ரெண்டாவது இந்த LPBயில் பார்த்தோம்னா நம்ம இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கா. ஸோ இது ரெண்டு இந்த LPBயை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கிறப்போ என்னென்ன வரும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் 1 2 3 ஆல்ரெடி இருந்தது. ஸோ அது கூட 4 இருந்துச்சா, இது 5th கன்ஸ்ட்ரெயின்ட் நான் வச்சுக்கிறேன். இதை ஆட் பண்ணி நான் ஒரு ப்ராப்ளம் எழுதுவேன். ஸோ அதை வந்து LP ப்ராப்ளம் டின்னு வச்சுப்பேன். அந்த LP ப்ராப்ளம் E அப்படிங்கிறது என்னன்னா அதே 1 2 3 இது அந்த Bன்ற ப்ராப்ளம் இருந்த எல்லா கன்ஸ்ட்ரெயின்டும் வந்துடும். வந்ததுக்கு பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒன்று இந்த 6th கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேயா, ஸோ அந்த 6th கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணி அது ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த கிராஃப் போடணும். ஸோ இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த கிராஃப் போட்டோம் அப்படின்னா அது ஒரு வாட்டி அழிச்சிடுவோமா இல்லை இதுலேயே பண்ணிடலாமா? எஸ், கொஞ்சம் யோசிப்போம். சரி, நோ ப்ராப்ளம், இதே பண்ணிடலாமே. ஸோ இந்த Bன்ற ப்ராப்ளம் இருக்கா. ஸோ Bன்ற ப்ராப்ளம்ல ஆப்வியஸாக நம்ம இந்த 3 லைன் போடணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட லைன், ரெண்டாவது ஈக்குவேஷனோட லைன், இது மூணாவது ஈக்குவேஷனோட லைன். ஸோ அதில் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. மூணாவது ஈக்குவேஷனோட லைன் அண்ட் இதுக்கப்புறம் கூட அஞ்சாவது ஈக்குவேஷனோட லைனை ஆட் பண்ணணும். ஸோ அஞ்சாவது ஈக்குவேஷனோட லைன் என்னது, x1 is less than or equal to 2. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ ஸோ x1 is less than or equal to 2ன்னு வர்றப்போ இந்த லைன் x1ல 2 x1 is equal to 2ன்னு போட்டோம்னா இந்த லைன். ஓகேயா, ஸோ அப்போ இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு இப்போ நமக்கு ஃபீசிபிள் ரீஜன் சேஞ்ச் ஆகும். ஃபீசிபிள் ரீஜன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா லைனுக்கும் லெஸ் தானா இருக்கணும். இப்போ புதுசாக ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கும் லெஸ் தானா இருக்கிற மாதிரி பார்க்கணும். இதை நான் ஏன் அழிக்கிறேன் அப்படின்னா இந்த லைன் இந்த ஃபீசிபிள் ரீஜன் வந்து நமக்கு அந்த லைனுக்கு லெஸ் தானா இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறேன், இதை அழிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபீசிபிள் ரீஜன் இது வந்துடும். எப்படின்னு கேட்குறீங்கன்னா எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் லெஸ் தானா இருக்கணும். இப்போ புதுசாக ஆட் பண்ண இந்த 5th கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு லெஸ் தானா இருக்கணும். ஓகேயா, ஸோ அப்போ இது 0, இது 2,2 அண்ட் இதுவும் இது வந்து 2,0, இது 2,2, இது 0,2. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் கொண்டு போயிட்டு நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். அது எப்படி நான் இங்கே 2,2ன்னு போட்டேன்னா சால்வே பண்ணாம, ஏன்னா இந்த லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா x1 2 x2 2, அப்போ நமக்கு ஃபங்க்ஷன் அந்த வேல்யூ 2,2 அதாவது சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அதான் வரும். இதோட ஈக்குவேஷன் x1 is equal to 2, இதோட ஈக்குவேஷன் x2 is equal to 2. ஸோ ரெண்டு வேல்யூ வந்து அப்படியே கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வேல்யூ வந்துடும். ஸோ ஆப்வியஸாக நான் இப்போ என்ன சொல்ல வரேன் வந்து ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். ஸோ நான் இங்கே இதை பார்த்தே சொல்லிடுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த எல்பி ப்ராப்ளம் டியை பொறுத்த வரைக்கும் எல்பி ப்ராப்ளம் டியில் x1க்கு 2 x2க்கு 2 இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதில் தான் மேக்ஸிமம் வேல்யூ வரும். வித் z4 இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ இதுக்கு z4 இஸ் ஈக்குவல் டு 10. நான் கடைசியாக கம்ப்ரஸ் பண்ணி எழுதுறேன் எல்லாத்தையுமே. ஸோ இப்போதைக்கு கேல்குலேட் பண்ணிங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் வேல்யூட ஃபங்க்ஷன் 10 வந்துடும், ரெண்டுமே இன்டீஜர். ஸோ இது ஃபீசிபிள் சொல்யூஷன். அந்த எல்பி ப்ராப்ளம் டியை நம்ம டச் பண்ண வேண்டாம், அதோட விட்டுணும். ஸோ அடுத்து எல்பி ப்ராப்ளம் ஈக்கு போயிடணும். எல்பி ப்ராப்ளம் இ என்னது, எல்பி ப்ராப்ளம் இ என்னது ஆப்வியஸா இதே தான். ஆனா x1 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 னு வரும். ஸோ x1 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறப்போ அதான் அந்த 60 கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதிருந்தோம் இல்லையா. ஸோ x1 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 3 இடத்துல இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ இதுதான் 6th கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீசிபிள் ரீஜன் கால்குலேட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் லெஸ் தானா இருக்கிற ரீஜன் நான் முதல்ல போட்டது. அதுல நான் போட்ட லைனுக்கு கிரேட்டர் தானா இருக்கிற மாதிரி ரீஜன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ இது மட்டும் வரும். ஸோ இது மட்டும் வர்றப்போ இதோட பவுண்டரி பாயிண்ட்ஸ் இது என்னது 3,0 அண்ட் இது 4.16,0. இந்த பாயிண்ட் தெரியாது. அப்போ இந்த ரெண்டு லைனை என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இப்போ ஆட் பண்ண 60 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதில் என்னவா இருக்கும் அப்படின்னா இதில் அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி இதில் மேக்ஸிமம் வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். அதான் எல்பி ப்ராப்ளம் ஈயோட சொல்யூஷன். ஓகே, அது நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் கடைசி ஸ்டெப்புக்கு போயிடுறேன். ஓகே, எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அந்த ப்ராப்ளமை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணி கிராஃப் போட்டுட்டோம். ஸோ அந்த கிராஃபில் இன்டிஜர் சொல்யூஷன் வரல, எதுக்கு மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் இருக்கோ அந்த வேல்யூ சூஸ் பண்ணிட்டு அதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ஸோ அது இந்த 2.5 வந்துச்சுன்னா லெஸ் than or equal to 2 ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், கிரேட்டர் than or equal to 3 ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்.
ஸோ லெஸ் நார் ஈக்குவல் டு 3 ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளமோட ஆட் பண்ணி அதை சப் ப்ராப்ளம் பி, இல்லை கிரேட் நார் ஈக்குவல் டு 3 ஆல்ரெடி இருக்கிற கன்ஸ்ட்ரெயினோட ஆட் பண்ணி சப் ப்ராப்ளம் சி. ஓகேயா? ஸோ அதுக்கு நான் எக்ஸாக்டாக இங்கே எழுதியிருக்கேன். ஓகேயா? ஸோ அப்படி எழுதும்போது கிவன் ப்ராப்ளமோட நம்ம ஆட் பண்ண ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் தனித்தனியாக ஆட் பண்ணி ரெண்டு ப்ராப்ளமாக எழுதிட்டு அது ரெண்டையும் தனித்தனியாக சால்வ் பண்ணும்போது நமக்கு அதில் ரெண்டு சொல்யூஷன் வந்துச்சு. அதில் ஒரு இதுக்கு நமக்கு இன்டிஜர் சொல்யூஷன் வந்துருச்சு. ஸோ அதனால அதை நம்ம பிரான்ச் பண்ண தேவையில்ல. அண்ட் அடுத்த ப்ராப்ளம்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டிஜர் சொல்யூஷன் வரல. ஸோ அதை மறுபடியும் பிரான்ச் பண்ணோம். பிரான்ச் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த பியில் 1 2 3 3 இருந்துச்சு. நான் ஆட் பண்ண கன்ஸ்ட்ரெயின்ட் 5th ஆட் பண்ணி அதை சப் ப்ராப்ளம் டின்னு வச்சுக்கிட்டேன். அண்ட் ஆல்ரெடி அந்த பியில் 1 2 3 3 இருந்துச்சு. நான் ரெண்டாவதாக கிரியேட் பண்ண அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் x1 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணி சப் ப்ராப்ளம் ஈன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா இதுலையும் இன்டிஜர் சொல்யூஷன் வந்துருச்சு, இதுலையும் இன்டிஜர் சொல்யூஷன் வந்துருச்சு. எஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா நமக்கு x1 இஸ் ஈக்குவல் டு 3, x2 இஸ் ஈக்குவல் டு 1.4 and z is equal to 10.2. ஓகேயா? ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த வேல்யூஸ்லாம் நல்லா பாருங்க, இந்த இசட்டோட வேல்யூ பாருங்க, இதை வச்சு தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஓகேயா? ஸோ இந்த சொல்யூஷன் இப்போதைக்கு வந்துருச்சு, நம்ம இதோட நிறுத்திப்போம். ஏன் நிறுத்திப்போங்கிறத நான் அப்புறம் கடைசியாக கம்ப்ரஸ் பண்ணி எல்லாத்தையும் எழுதிட்டு சொல்கிறேன். ஓகேயா? ஓகே, இப்போ சப் ப்ராப்ளம் ஏக்கு நமக்கு என்ன சொல்யூஷன் வந்துச்சு அப்படின்னா அதில் ஆக்சுவலாக அந்த புக்கில் அந்த கிராஃப் இருக்கும். ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு 1.92, x2 இஸ் ஈக்குவல் டு 2.69, இசட்டோட வேல்யூ அது z1 வச்சுப்போம். ஸோ 11.92. ஸோ இது சப் ப்ராப்ளம் ஏவோட ரிசல்ட். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ணோம், x2 செலக்ட் பண்ணி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணோம் இல்லையா? ஸோ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணும்போது x2 இஸ் லெஸ் than or equal to 2, x2 is greater than or equal to 3 னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துச்சு. and x2 is less than or equal to 2 னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துச்சு. இதை ஆட் பண்ணி இந்த ப்ராப்ளம் மறுபடியும் சால்வ் பண்ணோம். இதை ஆட் பண்ணி இந்த ப்ராப்ளம் மறுபடியும் சால்வ் பண்ணோம். ஸோ இந்த less than or equal to 2 னு வச்சுன்னா நான் என்ன வச்சுக்கிட்டேன், b னு வச்சுக்கிட்டேன் இல்லையா? ஸோ அப்போ bன்ற சப் ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன் வந்துச்சு அப்படின்னா x1க்கு 2.5, x2க்கு 2 and z2 ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு, 11 வந்துச்சு. எஸ். ஸோ இதை ஆட் பண்ணி பண்ணுறப்போ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா x1க்கு 1, x2க்கு 3 and z2 ஓட வேல்யூ z3 ஓட வேல்யூ 11 வந்துச்சு. இதுதான் சப் ப்ராப்ளம் C ஓட சொல்யூஷன். ஓகேயா? ஸோ இங்கே இன்டிஜர் சொல்யூஷன் வந்தனால நம்ம C அதுக்கு மேலே பிரான்ச் பண்ணல. ஸோ இங்கே B ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டிஜர் சொல்யூஷன் வரல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் x1 பிரான்ச் பண்ணுறோம். ஸோ x1 பிரான்ச் பண்ணும்போது நமக்கு x1 is less than or equal to 2, x1 is greater than or equal to 3. ஸோ இதை ஆட் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஒரு வாட்டி சால்வ் பண்ணணும், இதை ஆட் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஒரு வாட்டி சால்வ் பண்ணணும். அது D and E. ஸோ இதை ஆட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளமுக்கு நான் என்ன பேர் வச்சேன்னா D னு வச்சேன். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் வந்துச்சு, x1 is equal to 2, x2 is equal to 2 and z4 is equal to 10. எஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஈன்ற ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த E அப்படின்ற ஒரு ப்ராப்ளமில் நமக்கு x1 is equal to 3, x2 is equal to 1.4, z5 is equal to 10.2. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஓவரால் சொல்யூஷன் லிஸ்ட். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே ஃபர்தராக பிரான்ச்சிங் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ பிரான்ச்சிங் தேவைப்படுதுன்னா இங்கே இன்டிஜர் சொல்யூஷன் வரல. ஆனாலும் நம்ம இங்கே இந்த z5 வச்சு தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இதை வந்து நம்ம அப்பர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இட்ஸ் குட் டைம். ஸோ இதை வந்து அப்பர் பவுண்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ 11.92. ஓகேயா? ஸோ இது வந்து அப்பர் பவுண்ட். இதுக்கப்புறம் இது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு 11 வந்துருச்சு. இங்கே இன்டிஜர் சொல்யூஷன் வந்துருச்சு. ஸோ இதுவும் இன்டிஜர், இங்கே 11. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், லோவர் பவுண்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா இதை விட இது கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ லோவர் பவுண்ட் நான் என்ன பண்ணலாம்னா பெஸ்ட் ஆப்டிமம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா அது நமக்கு ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல பார்ப்போம். ஸோ இது வந்து லோவர் பவுண்டுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஆனால் இது இன்டிஜர் கிடையாது, இது இன்டிஜர். ஸோ இது இன்டிஜர் கிடையாதுங்கிறனால இதை மறுபடியும் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி நான் ப்ராப்ளம் எழுதுவேன். ஸோ ப்ராப்ளம் எழுதுனதுக்கப்புறம் இதுவும் இன்டிஜர், நமக்கு இது லோவர் பவுண்டுக்கு கீழே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை நான் லோவர் பவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், லோவர் பவுண்டுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ ஆனாலும் இது என்னது ஆப்டிமல் சொல்யூஷன் தான். இது ஆப்டிமம் 2, இது ஆப்டிமம் 1ன்னு வச்சுப்போம். ஓகேயா? ஸோ அண்ட் அதுக்கப்புறம் அடுத்து இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது ஸோ x1 is equal to 3, x2 is equal to 4. இது இன்டிஜராக வந்துருச்சு, இது இன்டிஜர் கிடையாது, இங்கே பிரான்ச்சிங் தேவைப்படும். ஆனால் இங்கே 10.2 லோவர் பவுண்டுக்கு மறுபடியும் என்னது கீழே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணாலும் இதுக்கு மேலே என்ன வரும்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண லோவர் பவுண்டை விட கீழே தான் வந்துகிட்டே இருக்குமே தவிர இதில் பெஸ்ட் ஆப்டிமம் என்னன்னு பார்த்தோம்னா 2 தான் இருக்கு.
ஸோ இதுக்கு மேலே பண்ணோம்னா நமக்கு 11க்கு மேலே நமக்கு வேல்யூ வரும் அப்படின்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் இதில் என்ன வராது, 11க்கு மேலே வேல்யூ வராது. ஏன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் பண்ணாலும் 11க்கு மேலே வேல்யூ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிரான்ச் பண்ணால் என்ன பண்ணுவோம், x2 இஸ் less than or equal to 1, x2 is greater than or equal to 2ங்கிற மாதிரி ஸ்பிட் பண்ணுவோம். நம்ம 1 and 2 போட்டாலே நமக்கு என்ன சொல்யூஷன் வருங்கிறது ஈஸியாக நம்ம எழுதி பார்த்துடலாம். ஸோ எழுதி பார்த்தா நமக்கு கம்மியாக தான் வரும். என்ன அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 2x1 plus 3x2 ஸோ ஆப்வியஸாக நான் சும்மா அந்த பாயிண்ட் ஆப்டிமம் வச்சுட்டு x2க்கு என்ன பண்ணுறேன், less than or equal to 1னா 1 போடணும். அப்போ 2 அது 2 போடணும். 6 போட்டால் நமக்கு என்ன ஒரு 8 தான் வரும். ஓகேயா? ஸோ அப்போ 8ங்கிறப்போ அது என்னதான் பண்ணாலுமே இதுக்கு மேலே பிரான்ச் பண்ணால் நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூ இதை தாண்டி போகாது. நான் ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட்ல நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ அப்போ லோவர் பவுண்ட் டச்சே பண்ணாதுங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டு இப்போ நமக்கு கிடைச்ச சொல்யூஷன் இன்டீஜரா எங்கெங்க வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது ஒரு இன்டீஜர், இது ஒரு இன்டீஜர் சொல்யூஷன். அண்ட் இது ரெண்டுல எதுல மேக்ஸிமம் ஆஃப் இசட் இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுல ஒரு மேக்ஸிமம் இருக்கு, இதுல ஒரு மேக்ஸிமம் இருக்கு. இது ரெண்டுல எது பெருசுன்னு பார்த்தா 11 தான் பெருசு. அப்போ நம்ம தேடிட்டு இருந்த ஆப்டிமம் சொல்யூஷன் இதுதான். ஸோ இதுதான் வந்து ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ கொஞ்சம் பார்த்தா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிராஃப் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா அந்த லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முடிஞ்சா இந்த வீடியோ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டா நான் அடுத்து இன்னொரு ப்ராப்ளமும் மறுபடியும் இதே மாதிரி நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் முடிஞ்சா இதோட கிராஃபை வந்து நான் கம்ப்யூட்டரில் தெளிவாக போட்டு, அல்லது நம்ம அந்த புக்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன், கம்ப்யூட்டரோட போடணும் தேவையில்லை. ஸோ அதை பார்த்துங்க. நான் கொடுத்த மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட இந்த செஷனை முடிச்சுக்கிறோம். அண்ட் அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நிறைய டவுட்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கணும். ஆக்சுவலாக இந்த போர்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் ரீசன்லாம் சொல்ல விரும்பல. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா இந்த டவுட்ஸ் நம்ம கூகுள் மீட்டில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நான் கூகுள் மீட்டில் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் இதில் இருக்க டவுட்ஸ்லாம் நோட் பண்ணி வைங்க. அண்ட் அதில் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த டவுட்ஸ் நம்ம கூகுள் மீட்டில் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே, நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.